எல்லோருக்கும் வணக்கம். இன்று துவண்டு போனவர்களுக்கும் உத்வேகமும் நம்பிக்கையும் தரக்கூடிய ஒரு மோட்டிவேஷ்னல் ஸ்டோரி தான் சொல்ல போகிறேன். இங்கிலாந்து அந்த கண்ட்ரியில் ஒரு கிராமத்தில் ஜோன் அப்படிங்கிற ஒரு பொண்ணு இருக்கா. அவளுக்கு சிறு வயது முதலே எழுதுறக்கும் படிக்கிறக்கும் கதை கேட்கறக்கும் கதை சொல்கிறதுக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்க அப்பா வந்து ஒரு ஏர்க்ராஃப்ட் இன்ஜினியர், அம்மா வந்து சயின்ஸ் டெக்னீஷியன். ஒரே ஒரு தங்கச்சி இருக்குது. அந்த ஜோன் தான் தங்கச்சிக்கு வந்து தினமும் கதை சொல்லிட்டு வருவாங்க. ஜோனுக்கு வந்து சிறு வயது முதல் கதை எழுதுகிற பழக்கம் இருக்குது. 6 வயசில் ரேபிட் அப்படிங்கிற ஒரு புக் எழுதினாங்க. ஒரு 12 வயது ஆகும்போது அவங்க அம்மாவுக்கு வந்து ஒரு கொடிய நோய், நரம்பு மண்டலத்தை பாதிக்கிற நோய். அப்புறம் ஒரு அடுத்த கட்டம் வந்து பார்த்திங்கன்னா மனநிலை பாதிக்கிற அளவுக்கு அவங்க ஆயிட்டாங்க. இப்போ வந்து அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு தெரிஞ்ச உடனே அவங்க அப்பா வந்து அம்மாவை குழந்தைகளெல்லாம் விட்டுட்டு டைவர்ஸ் வாங்கிட்டு போயிடுறாரு. அவர் அனுப்புகிற ஜீவனாம்சம் வச்சு தான் இவங்க வந்து 3 பேரும் வாழ்க்கையை நடத்திட்டு போகிறாங்க. 12 வயசில் இப்படி ஆன உடனே மூத்த குழந்தையினால எல்லா குடும்ப பொறுப்பும், அதாவது அம்மாவை பார்த்துக்கணும், தங்கச்சியை பார்த்துக்கணும், இவங்களும் படிக்கணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை. அதெல்லாமே வந்து தாங்கிட்டு அவங்க படித்து 1982 ஆக்ஸ்ஃபோர்ட் யூனிவர்சிட்டியில் ஒரு என்ட்ரன்ஸ் இது எழுத போகிறாங்க. அங்கே வந்து அவங்க வந்து சீட்டு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஒரே விஷயம், நீ ஏழ்மை அப்படிங்கிற காரணத்தை காட்டிட்டு ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. அப்போவும் துவண்டு போகாமல் மனசை ஸ்ட்ராங்காக வச்சுட்டு மறுபடியும் படித்து ஸ்கூல் படிப்பை முடிக்கிறாங்க. அவங்கள டிகிரி முடிக்கிறாங்க. அப்புறம் சின்னதாக ஒரு டியூட்டர் அப்படிங்கிற ஒரு வேலைக்கு சேர்றாங்க. அப்புறம் கொஞ்ச காலம் இப்படியே ஒரு அவங்க வந்து அம்மாவை பார்த்துக்கிட்டு இப்படி கொஞ்ச காலம் போயிட்டுருக்குது. அவங்க 25வது வயசில் வந்து அம்மா இறந்துடுறாங்க. இவங்களுக்கு கதை எழுதுகிற பழக்கம் இருந்தது. அது வந்து அப்படியே தொடர்ந்து போயிட்டுருக்கு. ஒரு கட்டத்தில் அம்மா இறக்குறதுக்கு ஒரு 6 மாதம் முன்னாடி ஒரு கதை எழுதுகிறாங்க. அம்மா இறந்த பிறகு வந்து ரொம்ப விக்ஸ் ஆகிட்டு, இனி கதையும் வேண்டாம் ஒன்றும் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி அதை வந்து ஒதுக்கி அந்த புக் எழுதுறத வந்து வேண்டான்னு விட்டுறாங்க. அதுக்கப்புறம் அங்கே இருக்கிறதுக்கு விருப்பம் இல்லை. ஏன்னா அம்மாவோட நினைவு அப்படியே ரொம்ப அவங்களுக்கு வந்து பாதிப்பு தந்ததுனால அங்கேருந்து அவங்க வந்துட்டு போர்ட்டோ நகரத்துக்கு வர்றாங்க. அங்கே பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து வறுமை, அவங்களுக்கு வாடகை கொடுக்கறதுக்கு வழி இல்லை, ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. அப்புறம் கொஞ்ச காலம் வந்து தங்கச்சி கூட தங்கினாங்க. அதுக்கப்புறம் வந்து அதுவும் சரியில்லை, நம்ம திரும்பவும் வந்து இங்கிலாந்துக்கு திரும்ப வந்துடலாம் அப்படிங்கிற ஒரு இது. அப்போ அங்கே இருக்கிறவங்க சொல்லுவாங்க, ஒரு ஃப்ரெண்டு வந்து சொல்கிறாங்க, நீ வந்து இங்கிலாந்து வெல்ஃபேர் இதுக்கு வந்து ஹெல்ப் கேளு, கட்டாயம் உனக்கு பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க வந்துட்டு இந்த இடப்பெற்ற அந்த டியூட்டர் வேலையை செய்யும்போது ஒருத்தரை வந்து காதல் பண்ணுறாங்க. அவங்களே திருமணம் செய்கிறாங்க. அது வந்து ரொம்ப காலம் நீடிக்கல. அவருக்கு வந்து ஒரு சைக்கோ மாதிரி, சில நேரம் நல்லா இருப்பாங்க, சில நேரம் அடித்து துன்புறுத்துவாங்க. ஃபிசிக்கல் அப்யூஸ் அப்படின்பாங்க. உடல் ரீதியாக ரொம்ப வந்து கஷ்டப்படுத்திட்டு இருந்தாங்க. ஒரு கட்டத்தில் இது வந்து அவங்களால சகிக்க முடியாதனால அவங்க வந்து டைவர்ஸ் வாங்கிடுறாங்க. டைவர்ஸ் வாங்கும்போது அவங்களுக்கு வயிற்றில் 7 மாதம் அவங்க வந்து கர்ப்பிணி. அதுக்கப்புறம் அந்த குழந்தை பிறந்த பிறகு அந்த பல கஷ்டங்களை தாண்டி தான் அந்த குழந்தை பிறந்தது. அதுக்கப்புறம் வந்து வறுமை, குழந்தைய வச்சுட்டு எங்கேயும் வேலைக்கு போக முடியாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை. அதனால் கொஞ்ச காலம் தங்கச்சிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த வெல்ஃபேர் கிடைக்கிது. அவங்க லெட்டரை போட்டு கவர்மெண்ட்டு அக்செப்ட் பண்ணி வெல்ஃபேர் இது கொடுத்துட்றாங்க. அவங்க அப்படியே ஓரளவுக்கு அவங்க லைஃப்பை வந்து லீட் பண்ணிகிட்ருக்காங்க. ஒரு கட்டத்தில் 1990 ஒரு ட்ரெயினில் போயிட்டுருக்கும்போது இவங்களுக்கு வந்து ஒரு கதை எழுதணும்னு தோணுச்சு. அந்த கதையை வந்து 90லேருந்து 95 வரைக்கும் எழுதுகிறாங்க. அப்புறம் எழுதி முடித்த பிறகு வந்து அவங்க வந்து ஒரு 12 பப்ளிஷர்ஸ், அந்த பப்ளிஷ் பண்ணுறவங்ககிட்ட போய் இதை வெளியிடணும் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த புத்தகத்தை வெளியிடணும் அப்படின்னு அச்சிடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. யாருமே வந்து அந்த புத்தகத்தை வந்து அக்செப்ட் பண்ணல. ஏன்னா அந்த புத்தகத்துக்கு வந்து குவாலிட்டி இல்லை அப்படிங்கிற சொல்லிட்டு ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க 12 முறையும். இப்போ வந்து கஷ்டப்பட்டு 5 வருஷ காலம் வந்து எழுதின அந்த புத்தகத்தை வந்து யாருமே வாங்குறதுக்கு இல்லைங்கிற ஒரு இதில் நம்ம சாதாரணமாக நம்ம எடுத்து வச்ச அவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணுற வேலைகள் யாரும் நம்மளுக்கு வந்து முன் வரல, அது வந்து தோல்வி அப்படின்னு நம்ம வெக்ஸாகி உட்காந்துருவோம். ஆனால் இந்த ஜோன் வந்து அப்படி இல்லை. அவங்க வந்து மறுபடியும் 13வது ஆளை போய் சந்திக்கிறாங்க. நான் இவ்வளோ நேரம் ஜோன்னு சொன்னது வேறு யாரும் இல்லை, ஜேகே ரோலிங்கை பற்றி தான் சொல்லிகிட்ருக்கேன். அவங்க வந்து ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா 12 வயசில் அவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை. அதுக்கப்புறம் வந்து அப்பா பிரிஞ்சு போகிறாரு. மறுபடியும் இவங்க வந்து காதல் திருமணம் செய்கிறாங்க. அதுவும் வந்து தோல்வியில் அடையுது. அப்புறம் பார்த்தா கை குழந்தைய வச்சுட்டு எங்கேயுமே வேலைக்கு போக முடியாத ஒரு சூழ்நிலை. ஏன்னா கை குழந்தைய வச்சு எப்படி வேலை செய்வீங்க அப்படிங்கிற ஒரு இது. அதுக்கப்புறம் வந்து அவங்க புத்தகம் கஷ்டப்பட்டு 5 வருஷம் எழுதுகிறாங்க.
அந்த 5 வருஷம் வந்து எழுதுனது வீணாக போகிற மாதிரி யாருமே அது வந்து வாங்காமல் இது குவாலிட்டி இல்லைன்னு ரிஜெக்ட் பண்ணுறாங்க. ஆனாலும் மனம் தளராமல் தன்னோட தன்னம்பிக்கையினால் 13வது ஆளை போய் சந்திக்கிறாங்க. அப்படி சந்திக்கும்போது அந்த புத்தகத்தை வாங்கி படிக்கும்போது அவருக்கு வந்து இது வந்து முழுக்க முழுக்க வந்து நம்மளுக்கு உரியதல்ல, டீனேஜும் குழந்தைகளுக்குரிய புத்தகம் அப்படின்னு தெரிய வருது. அவர் உடனே வந்து தன்னோட குழந்தையை கூப்பிட்டு இந்த புக்கை கொடுத்து படிக்க சொல்கிறாங்க. அந்த குழந்தையும் முழுமையாக படித்து முடிக்கிறார். படித்து முடிச்சு ரொம்ப சந்தோஷமாக அப்பாட்ட வந்து, அப்பா எனக்கு இது பார்ட் 2 வேணும் அப்படின்னு ரொம்ப அடம் பிடிக்கிறார். அப்பாவுக்கு புரிஞ்சது இதில் ஏதோ விஷயம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சரி நான் வந்து இதை வெளியிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படி அக்செப்ட் பண்ணிவிட்டு அப்படி ரிலீஸ் ஆகுது. அந்த புத்தகம் வந்து எப்போவுமே வேர்ல்டு வைடு வந்து இந்த அளவுக்கு புத்தகம் வந்து விற்பனை நடந்திருக்காது. அந்த அளவுக்கு பயங்கர இது. நான் நீ போட்டி போட்டு எல்லாமே புத்தகத்துக்கு வேண்டி இருக்காங்க. ஒரு கட்டத்தில் வந்து அது படமாக கூட எடுக்கிறதுக்கு ஹாலிவுட்லேருந்து 7 டிஜிட் நம்பர் அந்த தொகையும் கொடுத்துட்டு இவங்க வந்து படமாகவும் எடுத்துட்டாங்க. இப்போ நிறைய அவார்ட்ஸ் பார்த்திங்கன்னா இங்கிலாந்து எங்கே வந்து இங்கிலாந்து அரசுகிட்ட வெல்ஃபேர் வாங்கினாங்களோ அங்கேயே வந்து இங்கிலாந்து இளவரசியை விட பல மடங்கு சொத்துக்கள் இவங்களுக்கு கூஞ்சுது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா 90 to 95 அந்த 5 வருஷ காலத்தில் அவங்க வந்து இங்கிலாந்து இளவரசியை விட அதிக சொத்துக்கள் சம்பாதிச்சிருக்காங்க. அப்போ வந்து அவங்க அதில் வந்து நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. நான் வந்து எப்படி கவர்மெண்ட் வெல்ஃபேருக்கு வந்து உதவி நான் போய் கேட்டு எனக்கு கிடைச்சதோ அதே போல் அப்பா அம்மா இல்லாத குழந்தைகள், முதியோர்கள், அதே மாதிரி கணவரால் கைவிடப்பட்டவோர், இப்படி யாருக்கெல்லாம் உதவி வேணுமோ அதெல்லாம் உதவி செய்துட்டு வந்தாங்க. இப்போ வந்து அதாவது நம்மளோட இன்றைய கரண்ட் சுச்சுவேஷன் வந்து எப்போவுமே நம்மளோட ஃப்யூச்சரை வந்து அது வந்து டிசைட் பண்ணாது அப்படின்னு ஒரு ப்ராப்ளம் இருக்குது. நீங்கள் இப்போ வந்து எந்த நிலைமையில் வேணாலும் இருக்கலாம். ஒரு பெண் பல சாதனையாளர்கள் ஆண்கள் இருக்கும் மத்தியில் வந்து 5 வருஷத்தில் வந்து பில்லியனர் ஆத்தர் அப்படிங்கிற பேர் வாங்குகிற ஒரு இதுதான் ஜேகே ரோலிங். அவங்க எழுதுனது வந்து ஹாரி பாட்டர். அது வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், பல 1000 கோடிக்கு விற்பனையாச்சு. அது மட்டும் இல்லாமல் அதுக்கு வேண்டி நான் நீ போட்டியை போட்டு பார்ட் 1, 2, 3 அப்படிங்கிற மாதிரி 7 பார்ட்ஸ் வந்து எழுதி முடித்தாங்க. அது வந்து உலகமே திரும்பி பார்க்குற ஒரு பெண்மணினால் இவ்வளோ சாதிக்க முடியுமா அப்படின்னு உலகமே பிரமித்து திரும்பி பார்த்த இது சாதனையாளர் வெறும் ஒரு புத்தகம் எழுதுனதில். அதனால் அப்படி இருக்கும்போது நமக்குள்ளே பல திறமைகள் இருக்கும். அது வந்து வெளிக்கொண்டு வர்றதுக்கு நம்ம தான் முயற்சி பண்ணணும். நம்மளுக்கு தன்னம்பிக்கை வேணும், கடின உழைப்பு வேணும். இது இருந்தால் கட்டாயம் நம்ம வாழ்க்கையில் முன்னேறலாம். அதுக்கு வேண்டி தான் நான் இந்த மோட்டிவேஷ்னல் ஸ்டோரி சொல்கிறேன். நன்றி, வணக்கம்.